தெய்வமே, ரோஹிணிய படிக்க வைக்கிறதுக்கு நான் எப்படிலாம் போராடிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். ஆனா இவரு ரோஹிணிக்கு மாப்பிளையும் பார்த்துட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லா பிரச்சனையும் தீந்துரும் நான் நம்பிக்கையா இருக்கிற இந்த டைம்ல இப்போ ஒரு புது பிரச்சனை வேற கொண்டு வந்துட்டாரு. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. கடவுளே, இந்த காலத்திலயும் பொண்ணுங்க படிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் இவ்ளோ தடையா? இதெல்லாம் சரிதானா? இதெல்லாம் நீயே சரி பண்ண மாட்டியா? ஆஹா, வந்துட்டாரு. ஏங்க, ரோஹிணிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராதா சொன்னீங்களே, அது உண்மைதானா? நிஜம்தானா? ஆமா, அதுல உண்மைதான், நிஜம்தான். ஏன் கேக்குற? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்களோன்னு நினைச்சிட்டேன். உட்காரு. ஏங்க உட்காரு. அதுல இது ரோஹிணியோட கல்யாண விஷயம். இதில் நான் விளையாடுவானா? இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? நம்ம சாமியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் புரோக்கரு, அவன் மேட்ரிமோனி நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட நம்ம ரோஹிணிக்கு நல்ல மாப்பிள்ளைய பாருன்னு சொல்லியிருந்தேன். அவனும் சூட்டோட சூடா மாப்பிள்ளைய பார்த்துட்டான். அதுவும் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னா நீ சாதாரணமா நினைச்சுக்காத, ஈபில வேலை. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணையா ₹1 கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதுமா, நகை நட்டெல்லாம் நாங்களே போட்டு கல்யாணத்தை நல்லபடியா பண்றோம்னு சொல்லிட்டாங்களாம். அதனால்தான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டான். அதுல ஏங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா கேளுங்க. என்ன அதுல? ரோஹிணி சின்ன பொண்ணுங்க, அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னங்க அவசரம்? இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட நாம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. என்ன அதுல 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாமா? நீ என்ன நினைச்சிட்டு இப்படி சொல்ற? அதுல இல்லங்க, அது அதுல நம்ம கனவு வீட்டை வாங்கிட்டு நாம அங்க போய் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க வேணாமா? அதுக்கு முன்னாடி ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் சும்மா கொஞ்சம் குறையும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணா, நீ எதுக்கு இப்ப குறுக்க பூந்து குட்டையை குழப்பி விட்டுட்டு இருக்க? இவரு கன்ஃபார்மா ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இப்ப நாம ஏதோ இவர்கிட்ட பேச வேணாம், அது சரியா இருக்காது. என்ன யோசிக்கிற? அதுல ஒன்னும் இல்லைங்க, நீங்க சொன்னதுதான் நானும் டீப்பா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுதான் 100% கரெக்ட்டுங்க. நியாயமா பார்த்தா நான் தாங்க இந்த முடிவு உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஆனா எனக்கே இது தோணல பாருங்களேன். இப்படி ஐடியா பண்றதுக்கெல்லாம் மூளை கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதுல அதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்காக சேர்த்து ஐடியா பண்ணதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? ஆமாங்க, அத நினைச்சுதான் நானும் மனசை தேத்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களோட சுமை எல்லாம் குறைஞ்சிருமே. அதனால ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பெஸ்ட்ங்க. அது இப்பதான் நீ ரூட்ல வர ஆரம்பிச்சிருக்க. கீப்பிட்டு பாதுர. ஆதுர, இப்ப நீ என்ன பண்ற? அப்பாவையும் பாட்டி இங்க கூட்டிட்டு வர. நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இல்லனா வீட்டுக்கு பெரிய மனுஷங்கன்னு நாங்க 2 பேரும் குத்து கல்லாட்ட இருக்கோம். எங்க கிட்ட ரோஹிணிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு கோவப்பட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, மாமா சும்மா இருந்தாலும் சும்மா இருப்பாரு. ஆனா இந்த பாட்டி இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க. அதனால தேவையில்லாம அவங்க வாயில நாம எதுக்குங்க விழணும்? சபாஷ் ஆதர, சபாஷ். நீ இப்படி எல்லா விஷயத்திலயும் என் மனச புரிஞ்சுக்கிட்டு சாதகமா நடந்துகிட்டேனா என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? என் பாரமே குறைஞ்சிரும். ஆமாங்க, உங்க பாரத்தை குறைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் நீங்க எதுவும் பேச வேணாங்க, நானே போய் அவங்க கிட்ட பேசுறேன். அப்படியா? நான் எதுக்குங்க இருக்கேன்? அதானே, நீ எதுக்கு இருக்க? நீ ஒண்ணு பண்ணு, நீயா அவங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லிரு. சரியா? ஓகே, சரிங்க. ஆதர, உன்னை நம்பி நான் பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கேன். இத சிறப்பா செஞ்சு என்ன பெருமைப்படுத்த வேண்டியது உன் கையில தான் இருக்கு. சரியா? ஏங்க, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமாங்க? நாளைக்கு பொண்ணு பார்க்க வர விஷயத்த எப்படி சிறப்பா நடத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நான் பாத்துக்கிறேங்க, பாத்துக்கிறேன். ஆதர, மனைவி ஒரு மந்திரின்னு பெரியவங்க சும்மா இஷ்டத்துக்குள்ள உளறி வச்சுட்டு போல, உண்மையிலேயே அவங்க எல்லாம் அனுபவிச்சு கண்டுபிடிச்சுதான் சொல்லி இருக்காங்க. இப்ப நீயே பாரு, என் கடமைய உன் கடமையா நினைக்கிறேல்ல, இல்ல என் சுமைய உன் சுமையா நினைக்கிற.